வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திடுங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திடுங்கள். அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை மரியாவின் தூய்மை மிகு பெயர் என்கிற விழாவினை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கன்னிமரியே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீர் ஆண்டவராகிய உன்னத கடவுளின் ஆசி பெற்றவர். ஏனெனில் உமது புகழ் மாந்தரின் வாயிலிருந்து ஒருபோதும் நீங்கா வண்ணம் அவர் உமது பெயரை பெரிதும் உயர்த்தி உள்ளார். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், 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 இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித கன்னிமரியாவின் மாட்சிமிகு மாட்சிக்கு உரிய பெயரை கொண்டாடி மகிழும் நாங்கள் அனைவரும் உம்மை வேண்டுகின்றோம். அந்த அன்னை உமது இரக்கத்தின் கொடைகளை அனைவருக்கும் பெற்று தருவாராக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உங்களிடையே பிளவுகள் இருக்கும் நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 17 முதல் 26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இவ்வறிவுரைகளை கொடுக்கும் நான் உங்களை பாராட்ட மாட்டேன். ஏனெனில் நீங்கள் ஒன்று கூடி வரும்போது நன்மையை விட தீமையே மிகுதியாக விளைகிறது. முதலாவது, நீங்கள் சபையாக கூடி வரும்போது உங்களிடையே பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். ஓரளவு அதை நம்புகிறேன். உங்களிடையே கட்சிகள் இருக்கத்தான் செய்யும். அப்போதுதான் உங்களுள் தகுதியுள்ளவர்கள் யாரென வெளிப்படும். இந்நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல. ஏனெனில் நீங்கள் உண்ணும் நேரத்தில் ஒவ்வொருவரும் தாம் கொண்டு வந்த உணவை மற்றவர்களுக்கு முந்தியே உண்டு விடுகின்றீர்கள். இதனால் சிலர் பசியாய் இருக்க, வேறு சிலர் குடிவெறியில் இருக்கிறார்கள். உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? அல்லது கடவுளின் திருச்சபையை இழிவுபடுத்தி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? என்ன சொல்வது? உங்களை பாராட்டுவதா? இதில் உங்களை பாராட்ட மாட்டேன். ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதுலரை பாடல் பல்லவி. ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. பல்லவி. ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். என் கடவுளே, உமது திருவுள்ளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி. ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும். பல்லவி. ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். Alleluia, Alleluia, Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7. இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகுமுக்கு சென்றார். அங்கே நூற்றுவர் தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒருவர் நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார். அவர்கள் இயேசுவிடம் வந்து, நீர் உதவி செய்வதற்கு அவர் தகுதி உள்ளவரே, அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர், எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள். இயேசு அவர்களோடு சென்றார். வீட்டுக்கு சற்று தொலையில் வந்து கொண்டிருந்த போதே நூற்றுவர் தலைவர் தம் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூறச் சொன்னார். ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் என்னை தகுதி உள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியர் நலமடைவார். நான் அதிகாரத்துக்குட்பட்டவன், என் அதிகாரத்துக்குட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறொருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார். இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார். தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து, இஸ்ராயலரிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது அப்பணியாளர் நலமுற்றிருப்பதை கண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய இறை வார்த்தையை கேட்க நம் செவிகளை திறப்போம், நம் மனங்களை திறப்போம். அன்னை மரியாவின் தூய்மை மிகு பெயரினை நினைவு கூறுகிற இந்த நாளில், அன்னை இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது எவ்வளவு பெயரோடு புகழோடு அவர் வாழ்ந்தார். வாழ்வில் எத்தகைய சூழ்நிலையில் அவர் துன்பங்களையும் வேதனைகளையும் வலிகளையும் அனுபவித்தாலும் கூட ஒருபோதும் தன்னுடைய பெயருக்கு பங்கம் விளைவிக்காமல், கலகம் விளைவிக்காமல், தூய்மையான எளிய உள்ளம் படைத்த தாட்சியான மனம் கொண்ட பேறு பெற்ற பெண்ணாக விளங்கினார். எனவேதான் அவரை நம் தாயாம் திரு அவை பெண்களுக்குள் பேறு பெற்றவள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறபடியே, அன்னை மரியாள் கடவுளின் தாய், அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசி, அன்னை மரியாள் எப்பொழுதும் கண்ணி என்றெல்லாம் சொல்லி அன்னையினுடைய பெயரை புகழ்ந்தேத்துகிறது. அன்னையினுடைய திருப்பெயருக்கு வணக்கம் செலுத்துகிறது. நாமும் கூட இன்றைய இறை வார்த்தையின் வழியாக சிந்திக்க இருக்கிற, தியானிக்க இருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டு அதை நாம் வாழ்வாக்கும் போது அன்னை மரியாளினுடைய பரிந்து பேசுதலினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளையும் ஆசீரையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆமென். உங்களிடையே பிளவுகள் இருக்கும் நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல. நீங்கள் ஒன்றிக் கூடி வரும்போது நன்மையை விட தீமையையே அதிகமாக நினைக்கின்றீர்கள். இன்றைய முதல் வாசகம் கட்சி மனப்பான்மையோடு
சாதி பிரிவுகளோடு, மொழி வேறுபாடுகளோடு, ஊர் என்கிற ஒரு கூட்டு இயக்கத்தோடு, மதம் என்கிற பெயரில் மதவெறியை தூண்டி வாழ்கிற ஒவ்வொருவருமே கட்சி மனப்பான்மையோடு செயல்படுகிறவர்கள்தான். அவர்கள் ஒன்றாக கூடி வருவதும் வீண். ஒன்றாக கூடி எந்த செயலை செய்தாலும் அது அதிகமான தீமையையே விளைவிக்கிறது என்று ஆணித்தரமான இறை வார்த்தையை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளினுடைய தூய்மை மிகு பெயரினை நினைவு கூறுகிற இந்த நாளில் மரியா என்கிற இந்த பெயர் எப்படி வந்தது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். மரியா என்கிற இந்த பெயரானது மிரியம் என்கிற ஹீப்ரு வார்த்தையிலிருந்து வந்த பெயராக அமைந்திருக்கிறது. அந்த பெயர் அப்படியே மருவி மரியம் என்றும் லத்தீனில் மரியா என்றும் அழைக்கப்பட்டு தமிழில் அழகாக மரியாள் என்று நாம் அழைக்கின்றோம். மிரியம், மரியம், மரியா, மரியாள் என்கிற இந்த அற்புதமான ஒரு பெயரானது 3 மிக ஆழமான பொருள்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது. மரியாள் என்கிற பெயருக்கு கடலின் துளி என்றும், டிராப் ஆஃப் த சீ என்றும் அழைக்கிறார்கள். மரியா என்கிற பெயருக்கு பிலவட், அன்பிற்கு உரியவர் என்றும் பொருளாக அமைந்திருக்கிறது. மரியா என்கிற பெயருக்கு பிட்டர் என்கிற பொருளும் உண்டு. கசப்பான என்பது அதனுடைய பொருளாக அமைந்திருக்கிறது. அன்னை மரியாளோடு ஒரு வாழ்க்கை தொடர்புடைய பெயராகவே இந்த பெயர் அமைந்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது. அன்னை மரியாளுக்கு இன்றைக்கு எவ்வளவோ பெயர்கள் இருக்கிறது. பார்த்திமா அன்னை, லூர்து அன்னை, சலேத் அன்னை, காணிக்கை அன்னை, ஜபமாலை அன்னை, அமலா அன்னை, விண்ணேற்பு அன்னை, கடவுளின் தாய் அன்னை, நற்கருணை அன்னை, மழைமலை அன்னை, கார்மேல் அன்னை, ஆரோக்கிய அன்னை, அடக்கல அன்னை, பெரியநாயகி அன்னை, மகிமை மாதா, பனிமய மாதா, இறை பராமரிப்பு அன்னை என்று அன்னைக்கு பல்வேறு பெயர்களை சூட்டி இன்றைக்கு நாம் அன்னையினுடைய திருநாமத்திலே அன்னையை புகழ்கிறோம், வணங்குகிறோம், அன்னைக்குரிய மரியாதையை செலுத்துகிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு காரணம் உண்டு. ஒவ்வொரு காட்சிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அன்னையினுடைய புகழும் அவருடைய மாண்பும் மரியாதையும் சிறப்பும் மேன்மையும் இந்த பெயர்களின் வழியாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இன்னைக்கு சில பேர் காரணமே இல்லாம பேர் வைக்கிறாங்க. வாயிலேயே நுழையாத பெயரை வைக்கிறாங்க. அந்த பெயரை வச்சு நம்மளால கூப்பிட கூட முடியல. அப்படிப்பட்ட பெயர்களை எல்லாம் வைத்துவிட்டு இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை எப்படியோ நாம் அழைத்து கொண்டிருக்கிறோம். ஜெசிகான்றாங்க, மோனிகான்றாங்க, வினுஷான்றாங்க, மனிஷான்றாங்க, அனுஷான்றாங்க, திரிஷான்றாங்க. அன்பிற்குரியவர்களே, எப்படிப்பட்ட பெயர்கள் எல்லாம் பாருங்கள். ஆண் பெயர்களும் உண்டு. என்னடா இது ஃபாதரு பெண் பெயர்களை மட்டுமே சொல்றாரு? இல்ல, ஆண்கள் கூட அப்படிதான். ராஜேஷ்னு வச்சுக்கிறாங்க, தினேஷ்னு வச்சுக்கிறாங்க, தருண்ன்றாங்க, வருண்ன்றாங்க, டேனிஷ்ன்றாங்க, டிலேஷ்ன்றாங்க. இப்படி எத்தனையோ பெயர்களை வைத்துக்கொண்டு இஷ் 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 என்று தமிழில் இல்லாத ஒரு சொல்லை, ஒரு எழுத்தை பயன்படுத்தி இன்றைக்கு பெயர்கள் எல்லாம் ஊடுருவி இருக்கிறது. சமஸ்கிருத வார்த்தை இன்றைக்கு தமிழ் பெயரில் ஊடுருவி இருப்பது மிக பெரும் ஒரு இழுக்கு. அன்பிற்குரியவர்களே, அது மிக பெரும் ஒரு குறைபாடு. நம்முடைய தமிழ் மொழியினை கலங்கப்படுத்துவதாகவே அமைந்திருக்கிறது. முன்னொரு காலத்தில் கிறிஸ்தவ மதத்தில் இருந்த அந்த பெயர்கள் எல்லாம் கூட அழகாக தமிழ்மயமாக்கப்பட்டது. ராயப்பர், அருளப்பர், அந்தோணியம்மாள், ஆரோக்கியமேரி என்றெல்லாம் இந்த பெயர்களானது தமிழ்மயப்படுத்தப்பட்டு அழகாய் தமிழில் அழைக்கும் வண்ணமாக இந்த பெயர்கள் அனைத்தும் அமைந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. பெயரில் அப்படி என்ன ஃபாதர் பெருசா வந்துற போது நினைக்காதீங்க. நாம் வைக்கின்ற பெயர் மிக மிக முக்கியமான ஒன்று. பெயரில் அருள் இருக்கிறது.
பெயரில் ஆசீர் இருக்கிறது, பெயரில் புனிதம் இருக்கிறது, பெயரில் மாண்பும் மரியாதையும் சுவையும் இனிமையும் அழகும் அன்பும் மனிதமும் நிறைந்திருக்கிறது. எனவே பெயர் வைக்கும் போது எச்சரிக்கையோடு கவனத்தோடு நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்கணும். இந்த பெயரை கொண்டாவது என் மகன் நல்லதொரு வாழ்க்கை வாழ்வானா, அந்த பெயருக்கு கலங்கம் விளைவிக்காத வண்ணம் பங்கம் விளைவிக்காத வண்ணம் அவன் வாழ்வானா என்பது அவனுடைய பெயரின் வழியாகவே நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். எனக்கு எங்க அம்மா இந்த பெயர் வச்சிருக்கிறாங்களே, அந்தோணி அப்படின்னு வச்சிருக்கிறாங்களே, அகஸ்டீன் அப்படின்னு வச்சிருக்கிறாங்களே, இந்த பெயருக்காவது நான் அந்த அகஸ்டீன் என்கிற புனிதரை போல வாழ்வேனா? மோனிகா என்று வைத்திருக்கிறார்களே, மோனிகா என்கிற புனிதையை போல என்னால் வாழ முடியுமா? அந்தோணி என்று வைத்திருக்கிறார்களே, அந்தோணி என்கிற அந்த புனிதரை போல வாழ முடியுமா என்று ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வதின் வழியாக அன்பிற்குரியவர்களே அந்த பெயருக்கான அர்த்தத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பெயர் ஒரு மனிதனுக்கு மாண்பினை தருகிறது, அதை நாம் உணர்ந்து கொள்ளணும். இன்றைக்கு பெயரை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறது. ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம், அது மிக கெடுதலான ஒரு விஷயம், சாபத்திற்குரிய ஒரு விஷயம். பிறருடைய நற்பெயரை கெடுப்பது, பிறருடைய நற்பெயருக்கு பங்கம் விளைவிப்பது, அந்த பெயருக்கு அவமானத்தையும் அசிங்கத்தையும் தேடித் தருவது, அந்த பெயரை குறித்து அருவருப்பான செயல்களில் ஈடுபடுவது, அவதூறுகளை பரப்புவது, இதெல்லாமே அந்த பெயருக்குரிய புகழையும் மாண்பையும் மேன்மையையும் கெடுப்பதாகும். அந்த மனிதனுடைய வாழ்க்கை சீர்குலைவதற்கு அன்பிற்குரியவர்களே இப்படிப்பட்ட செயல்பாடுகள் எல்லாம் நடைபெறுகிறது. முற்றிலும் தவறான ஒன்று. அன்னை மரியாளினுடைய அந்த திருப்பெயரினுடைய மேன்மையை புகழ்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நாளில் அவருடைய அன்பு மகளாக இருக்கிற நாமும் கூட கிறிஸ்துவின் மகிமைக்காக நம்முடைய பெயர் விளங்கும்படியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். எவருடைய பெயரையும் ஒருபோதும் கெடுப்பதற்கு நாம் காரணமாக அமைந்துவிடக் கூடாது. இன்றைய நற்செய்திகளை பாருங்க, அழகான ஒரு சிந்தனை கொடுக்கப்படுகிறது. நூற்றுவ தலைவன் 100 படை வீரர்களுக்கு தலைவனாக இருக்கிறவன், ஒரு அதிகாரி. ஆனாலும் கூட ஆண்டவர் இயேசுவை அவர் அணுகுகின்ற விதம் இருக்கிறதே பாருங்க. ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம், என் வீட்டிற்குள் நீர் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் நலம் பெறுவான், உம்மிடம் வரவும் நான் தகுதி உள்ளவனாக கருதவில்லை, எனவே ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் நலம் பெறுவான். அழகான வார்த்தைகள், வாழ்க்கையில சிந்திக்கக்கூடிய வார்த்தைகள். இப்பேற்பட்டவனுடைய வாழ்க்கையை தான் ஆண்டவர் உயர்வாக போற்றி இஸ்ராயலிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று ஆண்டவரால் புகழப்பட்ட இந்த நூற்றுவ தலைவன் பாருங்க. இன்னைக்கு கூட சீடர்கள் எல்லாம் வந்து அவரிடத்தில் சொல்றாங்க, நூற்றுவ தலைவனுடைய பணியாளன் ஊழியன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், அவர் ஒரு நல்ல மனிதன், நமக்காக ஒரு ஜபகூடாரத்தை கட்டி கொடுத்திருக்கிறார், அந்த பெயருக்கு பங்கம் விளைவிக்காமல் கேடு விளைவிக்காமல் அவரை அவமானப்படுத்தாமல் மாறாக அந்த பெயரினை உயர்வாக பேசுவதை பார்க்கிறோம். நாமும் கூட அத்தகைய மனநிலையை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பெயரை சொல்லி அழைக்கும் போது அந்த பெயருக்குரிய மாண்போடு நாம் வாழ ஒவ்வொரு நாளும் முயற்சிக்க வேண்டும். அந்த பெயருக்குரிய மரியாதையையும் மதிப்பையும் கொடுத்து அவரை நாம் அழைக்க வேண்டும். பட்ட பெயரை வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேலி கிண்டல் செய்து நடக்கின்ற போக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கக்கூடாது. அல்லது சமஸ்கிருத வார்த்தைகளை பயன்படுத்தி நம்முடைய தாய்மொழியை அவமானம் செய்யக்கூடாது. எனவே இதிலெல்லாம் எச்சரிக்கையாக கவனத்தோடு நாம் இருக்கும்போது இதோ இந்த நாளினுடைய விழா மரியாவின் தூய்மை மிகு பெயர் வாழ்த்த பெறுகிறது. அருள்மிகு பெற்றவள், பெண்களுக்குள் பேறு பெற்றவள், தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவள், கடவுளின் தாய்
இதோ இந்த நாளில் மகிமைப்படுத்தப்படுகிறார், மேன்மைப்படுத்தப்படுகிறார், உயர்வாக மதிக்கவும் போற்றவும் பெறுகிறார். எனவே நம்முடைய பெயரினால் நாமும் மாண்புற உயர்வடைய இறைவனுடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறை ஆசிரை பெற மன்றாடுவோம். ஆமீன். தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயணம் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன், என்னோடு இணைந்து தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் எங்கள் காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகும்படி உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய பெயரை வணங்கும் நாங்கள் உமது மாண்புக்கு உரியவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கிறோம். திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் திருமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவருடன் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்ணிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன? உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவார். உவகை என்னும் ஒளி கொணர்ந்து எம்மை ஆளுவார். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். குருக்களுக்கான ஜெபம். விண்ணகத் தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உம் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணரச் செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும் தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும் மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இறைஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும் எனக்கு பலமுறை பாவ பொருத்தல் அளித்த குருவுக்காகவும் என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்கு உம் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும் அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர், ஏனெனில் கடவுள் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறை அன்னையாகிய மரியாவின் பரிந்துரையால் உமது ஆசியின் அருளை
நாங்கள் பெற்றுக்கொள்வோமா. அதனால் மரியாவின் பெயரை வணங்கி கொண்டாடும் நாங்கள் அவருடைய உதவியை எல்லா தேவைகளிலும் கண்டடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எவருடைய பெயருக்கும் கேடு விளைவிக்காமல் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இனிய உன்னாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாய் தாயுமே நீயே தமியோ திரவியமே. தாயினும் மேலாய் தாயுமே நீயே தமியோ திரவியமே. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலாய் தாயுமே நீயே தமியோ திரவியமே. தாயினும் மேலாய் தாயுமே நீயே தமியோ திரவியமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.